ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். பக்கோடாவை இப்படி பக்குவமாக செஞ்சால் பேக்கரியில் வாங்குற அதே டேஸ்ட்டில் இருக்கும். உள்ளே சாஃப்டாகவும் வெளியே முறுமுறுப்பாகவும் அப்படியே பேக்கரியில் வாங்குற அதே பக்கோடாவை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். கொஞ்சம் கூட டேஸ்ட் மாறாமல் பக்கோடாவை எப்படி சூப்பராக பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பக்கோடாவுக்கு ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு 10 பல் பூண்டு தோலோடு எடுத்துக்கலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். மசாலா கொரகொரப்பாக இருந்தால் தான் பக்கோடா கடிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். இது இருக்கட்டும். ஒரு பவுலில் 1/4 கிலோ அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். மெஷர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு கப் எதுவும் யூஸ் பண்ணலை, கேஜி அளவு தான் யூஸ் பண்ணுறேன். இது கூடவே 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காரத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மாவோட எல்லா ஓரங்களையும் படுற அளவுக்கு கை வச்சு கலந்து விடுங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட 1 கரண்டி அளவு சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக பட்டர் இல்லைன்னா டால்டா கூட உருக்கிட்டு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாக மிக்ஸ் பண்ணுங்கள். கையால் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ஸ்பூன் இல்லை கரண்டி வச்சு கூட நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு நல்லா மிக்ஸ் ஆனதும் கையால் எடுத்து பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும். 2 கை வச்சு மாவை நல்லா இது மாதிரி தேய்ச்சி விடுங்க. பக்கோடா நல்ல முறுமுறுப்பு தன்மையாக இருக்கும். உங்களுக்கு 2 கை வச்சு இது மாதிரி தேய்ச்சி விட கஷ்டமாக இருந்தால் ஒரு கையாலே மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. 1லேருந்து 2 நிமிஷத்துக்கு இது பண்ணால் போதும். இது கூட நீட்டு வாக்கில் கட் பண்ண 1/2 கிலோ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ வெங்காயம் கரெக்டான அளவு. வெங்காயத்தை ரொம்ப மெலிசாக கட் பண்ண வேணாம். பிரியாணிக்கு எப்படி கட் பண்ணுவீங்களோ அந்த மெத்தடில் கட் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். பக்கோடாவுக்கு கருவேப்பிலை நல்லா தாராளமாக சேர்த்துக்கோங்க. இதுக்கு 4 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதை உருவி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை அப்படியே சேர்க்காம நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்காம வெங்காயத்தை நல்லா மாவோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயத்தில் இருக்க தண்ணியே மாவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி பத்தலைன்னா கொஞ்சம் போல் தெளிச்சு விட்டு பிசைங்க. பிசைஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு இந்த அளவுக்கு மாவு ட்ரையாக தான் இருக்குது, அதனால நான் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா போண்டா மாதிரி ஆகிடும், பக்கோடா மாதிரி வராது. ஒரு கையளவு மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மாவை கிளறி விடுங்க. தண்ணி சேர்த்து பிசைஞ்சதுக்கப்புறம் மாவு நல்லா ஈரமாக இருக்குது. பக்கோடாவுக்கு இந்த மாவு பிசைகிற பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். அதனால கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். மாவு பாருங்கள், கொஞ்சம் கெட்டியாகவும் உதிரியாகவும் இருக்குது. இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாவை ஊற வைக்கலாம் தேவையில்ல, நம்ம அப்படியே ஆயிலில் சேர்த்து பொரிச்சிடலாம். பக்கோடா போடுறதுக்கு ஆயில் நல்லா ஹீட்டாக இருக்கணும். நீங்கள் மாவு பிசையும் போதே ஆயில் அடுப்பில் போட்டுருங்க. கை நிறைய மாவு எடுத்து நல்லா அழுத்தி உதிர்த்து விடுங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து உதிர்த்து விடும்போது தான் பக்கோடா நல்லா கரெக்டாக விழும். நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா வெங்காயம் தனியாகவும் மாவு தனியாகவும் வந்துடும். பக்கோடா போட்டதுமே எந்த அளவுக்கு பபுள்ஸ் வருதுன்னு பாருங்கள். எண்ணெய் இவ்வளோ சூடாக இருந்தால் தான் மாவு தனியாக பிரிஞ்சு வராது. பக்கோடா சேர்த்துட்டு உடனே கரண்டி வச்சு கிளறி விடாதீங்க. 1 நிமிஷத்துக்கு பக்கோடா நல்லா மிதமான தீயிலே வேகட்டும். அதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைக்காதீங்க, ரொம்ப சீக்கிரமாக கலர் மாறிடும். ஆனால் வேகாமலே இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கமும் திருப்பி விட்டு வேக வைங்க. இன்னும் நீங்கள் வீடியோவை லைக் பண்ணாமல் இருந்தால் சட்டுன்னு ஒரு லைக் போட்டுருங்க. கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கோடா வெந்துட்டு இருக்கும் போதே நல்ல வாசனையாக இருக்குது. கருவேப்பிலை எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பக்கோடா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பக்கோடா சேர்த்து 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. கலர்லாம் மாறி எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு பாருங்கள். எண்ணெயை வடிகட்டிட்டு பக்கோடாவை வெளியே எடுத்துடலாம். பக்கோடாவை வெளியே எடுத்துட்டு ஒரு நியூஸ் பேப்பர் இல்லை டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். ஆயில் ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும். ஆயில் இந்த அளவுக்கு இருக்குன்னு ஃபீல் பண்ண வேணாம். ஹீட் குறைஞ்சதும் ஆயில் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். இதே போல் நம்ம அடுத்த பேட்சை சேர்த்து பொரிச்சு எடுத்துடலாம். கை நிறைய மாவு எடுத்து நல்லா அழுத்தி பக்கோடா உதிர்த்து விடுங்க. அப்போ தான் வெங்காயம் தனியாக பிரிஞ்சு வராது. இதே போல் கடலை மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு யூஸ் பண்ணி கூட நீங்கள் பக்கோடா பண்ணலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கோதுமை மாவில் பக்கோடா பண்ணுறீங்கன்னா கூட கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து பண்ணுங்கள். அப்போ தான் பக்கோடா நல்லா மொறுமொறுப்பாக சூப்பராக வரும். பாருங்கள், கடையில் வாங்குற அதே பக்கோடா போலவே இருக்குது. இதே போல் இன்ஃபர்மேட்டிவான குக்கிங் வீடியோஸ்லாம் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கையில் எடுத்து உடச்சி காட்டுறேன் எந்த அளவுக்கு பக்கோடா சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம ஆனியன் பக்கோடாவை ரொம்பவே ஹைஜீனிக்காக 10 நிமிஷத்தில் வீட்டிலே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஈவினிங் டைமில் டீயோட பக்கோடா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.